தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தல் நடக்கும் முன்பு தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க அனைத்து கட்சிகளுமே தயக்கம் காட்டின. கூட்டணி ஆட்சி என தாவேகா தரப்பு வெளிப்படையாகவே அழைப்பு விடுத்த போதிலும் எந்த ஒரு கட்சியும் கூட்டணி அமைக்கவில்லை. இதனால் தாவேகா தனித்து போட்டியிடும் நிலைக்கு தள்ளப்பட்டது. அதே நேரம் தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு நிலைமை மொத்தமாக மாறியது. தாவேகா தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த நிலையில் பல கட்சிகள் தாவேகாவுடன் இணைய ஆர்வம் காட்டின. காங்கிரஸ் முதல் கட்சியாக கூட்டணிக்குள் வந்தது. தற்பொழுது தமிழகத்தில் தாவேகா ஆட்சி நடைபெற்று வருகிறது. கூட்டணி கட்சிகள் மட்டுமின்றி பல்வேறு அரசியல் தலைவர்களும் தாவேகாவில் ஐக்கியமாகி வருகின்றனர். ஏற்கனவே 4 அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்துவிட்டனர். இந்த நிலையில் அதிமுகவின் முக்கிய முகங்களாக வலம் வந்த முன்னாள் அமைச்சர்கள் விஜய் முன்னிலையில் தங்களை தாவேகாவில் இணைத்துக் கொள்ள உள்ளனர். MC சம்பத், கடம்பூர் ராஜு, உடுமலைப்பேட்டை ராதாகிருஷ்ணன், MSM ஆனந்தன், பெஞ்சமின் ஆகிய 5 முக்கிய தலைவர்களும் நாளை நேராக பனையூர் அலுவலகத்திற்கு சென்று விஜயை சந்தித்து தங்களை தாவேகாவில் இணைத்துக் கொள்ளவிருக்கிறார்கள். முன்னாள் அமைச்சர்கள் மட்டுமின்றி மாவட்ட அளவில் அதிமுகவின் தூண்களாக இருந்த நிர்வாகிகளும் தாவேகா பக்கம் சாய உள்ளனர். அதிமுகவின் தர்மபுரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் பாப்பிரெட்டிப்பட்டி முன்னாள் எம்எல்ஏவுமான கோவிந்தசாமி மற்றும் சிவன் ஆகியோர் தலைமையில் மேலும் 5 முன்னாள் எம்எல்ஏக்களும் நாளை தாவேகாவில் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் எடப்பாடி பழனிசாமி கடும் அப்செட்டில் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்து வருகிறாரா? தமிழகத்தில் புதிய கட்சியான தாவேகா வருகையால் திமுக கட்சி காலியாகும் என கூறப்பட்ட நிலையில் தற்போது அதிமுக கட்சிதான் காலியாகி வருகிறது. தவிர திமுக கூட்டணி மட்டுமே காலியானது. கட்சியிலிருந்து பெரும் தலைவர்கள் யாரும் அந்த பக்கம் செல்லவில்லை. இதனால் தமிழகத்தில் ஒரு திராவிட கட்சி காலியாகி வருகிறது என்பது கண்முன்னே தெரிகிறது என்றே கூறப்படுகிறது. அதிமுகவை வலுப்படுத்த எடப்பாடி பழனிசாமி என்ன மாதிரியான நடவடிக்கை மேற்கொள்வார் என்பதும் கேள்விக்குறியாக உள்ளது. அடுத்தது அண்ணாமலை கட்சியை தொடங்குவதால் திமுகவினர் பலர் விலகுவார்கள் என்றும் கூறப்படுகிறது.